வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை ஆயிரத்தில் ஒருவன். மரம் அவங்க மேல விழப்போகுது. அதே சமயம் மணிமாறன் அவங்களுக்கும் மரத்துக்கும் இடையே புகுந்து அவங்கள கஷ்டப்பட்டு தள்ளுறார். வலி தாங்காம பூங்குடி சத்தம் போட்டதுல மத்த அடிமைகளுக்கும் அது கேட்டுடுச்சு. சோ மத்த அடிமைகள் இவங்களை காப்பாத்த வர்றாங்க. இந்த விபத்துல மணிமாறனோட முதுகுல பயங்கர அடி. மத்த அடிமைகள் எல்லாம் அவரை தாங்கி பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க. பக்கத்துல இருக்க ஒரு கல்லு மேல உட்கார வச்சு அவர் முதுகுல லைட்டா தண்ணிய வச்சு ஒத்தடம் கொடுக்குறாங்க. இத பாத்துக்கிட்டே இருந்த பூங்குடி அவங்க பின்னாடியே வந்து இன்னொருத்தர் ஒத்தடம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட இருந்த துணியை எடுத்து தன்னோட கையால மெல்லமா ஒத்தடம் கொடுக்குறாங்க. இத பார்த்ததும் மத்தவங்களுக்கு பிடிக்கல. ஒரு எரிச்சலோட வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இத பார்த்ததும் மணிமாறன் திரும்பி பாக்குறாரு. தன்னோட நண்பர்களுக்கு பதில் பூங்குடி இருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம் அப்படின்னு மணிமாறன் கேக்குறாரு. நீங்க செஞ்ச உதவிக்கு வெறும் நன்றின்னு மட்டும் சொன்னா போதாது, ஆனாலும் உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மணிமாறன், இத பெருசா புகழாதீங்க, எந்த மனிதாபிமானம் உள்ள மனுஷனும் செய்யற வேலையத்தான் நான் செஞ்சேன் அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்ப போறாரு. உடனே அவர் பின்னாடியே போய், சரி கைமாறா நினைக்க வேணாம், ஒரு வேண்டுகோளா கேக்குறேன், நீங்க ஏன் எங்க கல்லுலையும் முள்ளுலையும் கஷ்டப்படணும், எங்களோட அரண்மனைக்கு வாங்க, உங்களுக்கு வேண்டிய வசதியை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு பூங்கொடி கூப்பிடுறாங்க. அதுக்கு மணிமாறன், ஓ வரலாமே, நான் வர்றதுக்கு முன்னாடி என் கூட இருக்கிற எல்லாரும் உங்க அரண்மனைக்கு வரணும், நான் கடைசியா தான் வருவேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கவும் செய்றார். அதுக்கு பூங்கொடி, நான் உங்களை மட்டும்தான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க என்ன அவங்களோட தலை மாதிரி பாக்குறாங்க. நானும் அவங்கள என்னோட உடலாத்தான் மதிக்கிறேன். உடலை விட்டுட்டு தலை வந்தா அது உயிரோட இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிடுறாரு. அவர் போகும்போது அவரோட முதுகுல இருக்கிற காயத்தை பார்த்து பூங்கொடிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னொரு சைடுல மணிமாறன் மத்த அடிமைகளோட ஒரு மீட்டிங் போடுறார். நம்ம இந்த மரங்கள் எல்லாம் வெட்டுறது செங்கப்பனை சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்ல, நம்ம இத கட்டுமரங்களா பயன்படுத்தி இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. மரத்தை வெட்டி கடல்ல போட்டுருங்க, யாராவது கேட்டா தூக்கிட்டு போறதை விட இது ஈஸி அப்படின்னு சொல்லுங்க, எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாம வேலையை முடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. மத்தவங்களும் அவர் சொன்ன மாதிரியே பண்றாங்க. ஒரு நாள் பூங்குடி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு மணிமாறனை பார்க்க கிளம்புறாங்க. அப்ப அவளோட தோழி தேன்மொழி அவளை தடுத்து, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க இளவரசி, உங்க அந்தஸ்து என்ன, அவரோட அந்தஸ்து என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு, என்னைக்கு அவரோட கை என் மேல பட்டுச்சோ அன்னைக்கே என்கிட்ட இருந்த போலி அந்தஸ்து, வரட்டு கௌரவம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே தோழி, உங்களுக்கு பைத்தியம் முத்திடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் சேர்ந்து மணிமாறனை பார்க்க போறாங்க. அங்க அவங்க 2 பேரும் வர்றதை பார்த்து அழகன் ஓடி போய் விஷயத்த மணிமாறன் கிட்ட சொல்றான். எதுக்கு அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி கேட்கிறார் மணிமாறன். எதுக்கு நீங்க தெரியாத மாதிரி கேட்கிறீங்க, எல்லாம் காதல் வேகம்தான் அப்படின்னு சொல்றான் அழகன். அப்ப கொஞ்ச நேரம் யோசித்துட்டு மணிமாறன் சொல்றாரு, இது இப்படியே விடக்கூடாது, பின்னாடி அவ மனம் உடைஞ்சு வேதனைப்பட வேண்டி இருக்கும், எதுக்கு நம்ம அவளை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிடு அப்படின்னு சொல்றார் மணிமாறன். சொல்லிட்டு அவரோட ரூமுக்குள்ள போயிடுறாரு. சோ அழகன் அவங்க கிட்ட போய், அவர் முக்கியமான வேலையில இருக்கார், யார்கிட்டயும் பேச மாட்டார், வந்த வழியே திரும்பி போங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் இளவரசிக்கு ஒரு ஐடியா வருது. தன்னோட தோழி கிட்ட கண்ணை காட்டிட்டு, கண்ணெறியுது கண்ணெறியுது அப்படின்னு கத்துறாங்க. கூடவே தோழியும் அவங்களுக்கு சப்போர்ட்டா, போய் சீக்கிரம் டாக்டரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இவங்களோட கத்தல் சவுண்ட் கேட்டதும் மணிமாறனும் கொஞ்சம் பதறார். ஆனா கொஞ்ச நேரத்துல அழகனும் அவங்களும் பேசுறதை கேட்டு இது எல்லாம் நடிப்பு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சிரிச்சுக்கிட்டே வெளியே வராம உள்ளே இருக்கார். ஆனாலும் அந்த இடத்த விட்டு போகாம அவங்களோட கூச்சல் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால இதை இப்படி விட்டா சரிப்படாதுன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம உள்ள இருந்து வெளியே வர்றாரு மணிமாறன். அழகனை தன்னோட மருத்துவ பெட்டியை எடுத்து வர சொல்லிட்டு மணிமாறன் பூங்குழியோட கண்ணை சோதிச்சு பாக்குறாங்க. அவருக்கு இவங்க நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. கண்ணுல எந்த பிரச்சனையும் இல்ல, கண்ணை தொடச்சு அனுப்பு அப்படின்னு சொல்லி அழகன்ட்ட சொல்லிட்டு அவர் திருப்பி உள்ள போயிடுறாரு. மணிமாறனை பார்க்க முடியாம சோகத்தோட பூங்குடி திரும்பி அவங்க அரண்மனைக்கு போயிட்டு இருக்கும்போது தேன்மொழி கேக்குறாங்க, என்னங்கம்மா இந்த மணிமாறன் ஐயாவோட மனசை மாத்தவே முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு பூங்கொடி, அதெல்லாம் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான தேன்மொழி காதல சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே பூங்குடிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. ஐயோ அம்மா வலிக்குதுன்னு நடிக்கிறாங்க. செங்கப்பன் அவசரமா இளவரசியை பார்க்க வர்றாங்க. அந்த சமயத்துல ஐயோ வலிக்குது அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. எங்க இந்த டாக்டரை காணோம் அப்படின்னு அவரு ஆத்திரத்தோட கேட்டுட்டு இருக்கும் போதே மருத்துவ பெட்டியோட உள்ள வரார் மணிமாறன். சீக்கிரம் பாரு, இளவரசிக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாரு செங்கப்பன். உடனே இவர் நாடி பிடிச்சு பாக்குறாரு மணிமாறன். ஆனா எல்லாமே நார்மலா தானே இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு மணிமாறன் சொல்றாரு. உடனே செங்கப்பன், அதெல்லாம் முடியாது, இளவரசிக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நீ இங்க இருந்து சரி பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணை போடுறாரு. அவர் சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா தேன்மொழி கூட இருந்த மத்த தோழிகளையும் கூட்டிட்டு வெளியே போயிடுறாங்க. அவங்க போனதும் பூங்குடி எந்திரிச்சு நம்ம மணிமாறன் கிட்ட வந்து ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மணிமாறனுக்கும் அவங்களோட மனசு நல்லா புரிஞ்சிருச்சு.
ஆனா அவர் அடிமை இல்லையா? அதனால இளவரசி கிட்ட சொல்றாங்க, உங்களோட நோய் போறதுக்கு செங்கப்பட்டன் சொல்லி உங்களுக்கு தகுந்தமானவனா கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் இளவரசிக்கு அழுகையே வந்துடுச்சு. தன்னோட லவ்வ எடுத்து சொல்ல அவங்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனாலும் மணிமாறன் அதை ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. நான் வானத்துல சுதந்திரமா போகிற ஒரு நிலவு. என்ன உங்களோட அரண்மனையில பூட்டி வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது சொன்னதுக்கு அப்புறமா அந்த அரண்மனையை விட்டு வெளியே போயிடுறாரு மணிமாறன். ஆனா பின்னாடியே போறாங்க பூங்கொடியும். பூங்கொடி தன்னோட லவ்வ எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனா மணிமாறன் வந்து நான் ஒரு அடிமை, நீங்க இளவரசி. இதெல்லாம் கதையில தான் நல்லா இருக்கும். நிஜத்துல நடக்காது. நான் பிரச்சனைகளோட நடுவுல இருக்கேன். இந்த சமயத்துல என்னால காதல பத்தியெல்லாம் யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இளவரசியும் விடாம அவங்க பின்னாடியே இல்ல இல்ல அப்படின்னு எவ்வளவோ அவரோட மனச மாத்த கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு முழக்கம் கேக்குது. கடல் கொள்ளைக்காரர்களோட கப்பல் வந்து கன்னித்தீவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அத பார்த்ததும் அவசரமா பூங்கொடிய அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் தேன்மொழி கிட்ட விட்டுட்டு, காவலர்கள் இல்லாம வெளிய வராதீங்கன்னு சொல்லி வெளிய கதவ சாத்திட்டு போயிடுறார் மணிமாறன். இதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த கடல் கொள்ளைக்காரர்கள் கன்னித்தீவை பிடிச்சாங்களா? மணிமாறன் அண்ட் மத்தவங்களோட நிலைமை என்னாச்சு? அத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.